தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மையில் வெளிக்கொணர்ந்திருக்கும் திருமடல் உமக்கு புகழ் என்று பொருள்படும் லௌதாதோ சி என்பதாகும். நமது இல்லமாகிய இந்த பூமியை நாம் எவ்வாறாக நாசம் செய்துள்ளோம் என்பதையும் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் அவர் கோடிடுகின்றார். சுற்றுச்சூழலின் பாதுகாப்போடு ஒடுக்கப்பட்ட மானுடத்தின் பாதுகாப்பையும் அதிகம் பேசுகின்றார் திருத்தந்தை. நசுக்கப்படுவது எதுவாகவோ யாராகவோ இருந்தாலும் பாதுகாப்பது அவசியம். அடித்தள பார்வை கொண்ட சிறப்புமிகு திருத்தந்தை இவர். இந்த பார்வை இயேசுவின் உண்மை சீடராய் அவர் இருப்பதினால்தான் அவரிடத்தில் காண கிடைக்கிறது. தாயும் தந்தையுமான நம் இறைவனின் பார்வையும் இஃதாகவே இருக்கிறது. இந்த செய்தியை நமக்கு படைக்கின்றனர் இன்றைய திருவழிபாடும் இன்றைய அனைத்து வாசகங்களும். முதல் 2 வாசகங்களில் மானுடத்தின் பிரிவுகளற்ற அன்பையும், நற்செய்தி வாசகத்தில் இறை இயேசுவின் இயற்கையோடு இணைந்த மானுடத்தின் அன்பையும் நாம் காணவிருக்கின்றோம். இதே பண்பு நம்மில் மலர இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற எஸ் நகர் அன்பிய குடும்பத்தின் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது அருள் நல்ல உடல்நலம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஞானமுத்து மார்த்தாள் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், அமலன் யுஎஸ் விசா கிடைக்க வேண்டியும், போல் ஜெனிஃபர் போல் ஜாம்பியர் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ராயப்பன் ஜென்மராக்கினி மில்டன் பென்டன் குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சி அடையவும், ரீத்தி திமோதி மர்த்தின் நன்கு படிக்கவும் உடல் நலனுக்காகவும், சுரேஷ் பாபு சங்கீதா வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும், இருதயராஜ் நல்ல உடல் நலனுக்காகவும், லியோ ஜான்சன் வேலை கிடைக்க வேண்டியும், பெர்லின் சுபிக்ஷா நன்கு படிக்கவும், ஜோசப் மார்டின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மைக்கேல் அமலோற்பவம் ஆண்மேலை பாட்சிக்காகவும், செல்வராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மரி முத்தப்பா ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜோசப் லாசர் ஆண்மேலை பாட்சிக்காகவும், செலின் மேரி தம்பிராஜ் சூசைக்கண்ணு ஆண்மேலை பாட்சிக்காகவும், ரூபர்ட் ராஜ் வெளிநாடு சென்றதற்கு நன்றீர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஆதிலட்சுமி தங்கராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சுப்பிரமணி மரிஸ்டெல்லா குடும்ப நலனுக்காகவும் கடன் பிரச்சனைகள் தீரவும், அடைக்கலசாமி குடும்ப நலனுக்காகவும், ரெய்மன் நன்கு படிக்க வேண்டியும், அந்தோணிசாமி புனிதாமேரி ஆரோக்கியராஜ் நன்றீர்களாகவும், ஆரோக்கியதாஸ் லூர்துமரி அன்னைக்கு நன்றீர்களாகவும், விக்டர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டியும், ஜான்சி ஆரோக்கிய செல்வி வைத்தியநாதன் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கடன் தொல்லை தீரவும், அருள் பிரான்சிஸ் செலின் மேரி ஆரோக்கிய ஜஸ்வின் முதல் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஜெயந்தி தொழில் வளம் பெறவும் கருத்துக்களுக்காகவும், ஆபேல் ரொசாரியோ ஜெசிந்தா பவுலின் நன்றீர்களாகவும், ஆபேல் தாஸ் ஜூலி வேலைவாய்ப்பு வேண்டியும், பவுலினா சுகப்பிரசவம் அடைந்ததற்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், ராயப்பன் தொழில் முன்னேற்றம் பெறவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சைமன் அந்தோனிராஜ் குடும்ப நலனுக்காகவும், ஆஷா மேரி திருமணம் விரைவில் நடைபெறவும் கடன் பிரச்சனைகள் தீரவும், அமல் மற்றும் மரியா புற்றுநோய் குணம் பெறவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நிஷாந்தி திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், வேலை கிடைக்கவும், மணிகண்டன் தீய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டியும், ரினேகுமார் சோஃபியா மேரி நல்ல முறையில் ஆண் குழந்தை கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், சிஸ்டர் எர்னெல்லா குழந்தை தெரேஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பங்கிராஸ் லூர்து மேரி உடல் உள்ள நலனுக்காகவும் நன்றீர்களாகவும், அமலதாஸ் குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சி அடையவும், சாம் நன்கு படிக்கவும், பாத்திமா மேரி உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், பிரேம்குமார் உடல் நலனுக்காகவும் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், லூர்துசாமி விஜயலட்சுமி அனுஷிகா நன்றியறியலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், இருதயராஜ் ஜேம்ஸ் மேரி சுகப்பிரசவம் அடையவும், அருள்ராஜ் ஜாஸ்மின் கார்னியேல் நன்றியறியலாகவும் கருத்துக்களுக்காகவும், டேவிட் ராஜா கார்னியேல் நிர்மலா ஜான்சி கார்னியேல் அன்னைக்கு நன்றியறியலாகவும் கருத்துக்களுக்காகவும், குமார் செல்வி காயத்ரி அன்னைக்கு நன்றியறியலாகவும், ஜோசப் தாமஸ் லூயிஸ் இருதயராஜ் லூயிஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஹெலன் பிரின்ஸ்கா தீய சக்திகள் அணுகாமல் நன்கு படிக்க வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்தென்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமுள்ள இறைவனாகிய ஆண்டவரை, உயிரனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்று பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் இசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பே. இல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது நாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, தேவமகனே
இறைவனே ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே ஜெயித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரும் நீரே இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வே ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உமது அருளால் எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாகும் பேச்சினை எங்களுக்கு அளித்தீரே. கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள உமது அன்புக்குரிய எங்களை கருணையுடன் கண்ணோக்கி எங்களுக்கு உண்மையான விடுதலை வாழ்வையும் உரிமை பேரான மகிமை வாழ்வையும் அளித்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறை ஆட்சியை நினைவூட்டும் பழைய ஏற்பாடு பகுதிகளில் ஒன்றே இன்றைய முதல் வாசகம். இறைவன் தீமைக்கு எதிராக தீர்ப்பளிப்பவர் மட்டுமல்ல, மீட்புக்கு வழிவகுப்பவர் என்பதை நினைவூட்டப்படுகின்றது. மீட்புக்கான நம் நம்பிக்கையை வளர்க்கின்றது. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 இறைவசனங்கள் 4 முதல் 7 வரை. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடுகள் பாய்ந்து ஓடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவு அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை
கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார், ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். கைம்பெண்களையும் ஆண்டவர் ஆதரிக்கின்றார், ஆனால் புல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் ஆட்சி செய்வார், ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் திரு அவைக்குள் என்ற ஏற்ற தாழ்வும் இருந்திடலாகா என்பதை எடுத்துரைக்கும் பல புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் முதன்மை பெற்றது இன்றைய இரண்டாம் வாசக பகுதி. இறைவன் ஏழைகளை மிகுதியாக அன்பு செய்கிறார் என்பதையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இரண்டாம் வாசகம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார் என வைத்துக் கொள்வோம். அப்போது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்காரு என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் சொல்வதை கேளுங்கள். உங்கள் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம்மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு
சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபெத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. வயல்களில் விளைச்சல் பெருக மதகுகள் திறக்கப்பட வேண்டும். ஆறுகளிலே நீரூற்று பெருக்கெடுக்க அணைக்கட்டுகள் திறக்கப்பட வேண்டும். மனிதனுடைய வாழ்வு சிறக்க மனித மனங்கள் திறக்கப்பட வேண்டும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் மாதாவின் அன்பு பக்தர்களே, மனிதம் மாண்புறவும் உலகம் மேம்படவும் நமது உறுப்புகளும் உள்ளங்களும் இறைவன்பாலும் பிறரன்பிலும் திறக்கப்படுகின்ற பொழுதே இறைவனுடைய அரசு இவ்வுலகிலே நிலைநாட்டப்படுகின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பாக தருகின்றன. குடிகாரன் ஒருவன் மதுக்கடைக்கு சென்று 3 மது பாட்டில்களை வாங்கினான். எல்லா பாட்டிலையும் ஒன்றா திறந்து வச்சுட்டு ஒன்றுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குடித்தான். இதை பார்த்த ஒருவர் அவனை பார்த்து கேட்டார், ஏன்பா குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, ஒன்றா குடிக்க வேண்டியது தானே, அதையா 3த்தையும் திறந்து வச்சு ஒன்றா குடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படி என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், இல்லைங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், 2 பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், நாம் எங்கே போய் குடித்தாலும் எப்போவும் ஒன்றா தான் குடிப்போம். இப்போ நாம் தனித்தனியாக வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டோம். அதனால் எங்கே போனாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட நினைவாக இன்னொரு 2 பாட்டிலை வாங்கி வச்சு 3 பாட்டிலையும் ஒன்றா வச்சு குடித்தா நாம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோன்ற ஒரு நினைப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சிறிது நாள் கழித்து பார்த்த பொழுது 2 பாட்டிலை வச்சுன்னு குடிச்சின்னு. ஏன்பா என்னாச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செத்துட்டாங்களா, யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவன் சொன்னான், இல்லை இல்லை, இது தவச காலம், நான் குடிக்கல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் குடிக்கிறாங்க அப்படின்னா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளும் வழிகாட்டுதல்களும் வெறும் ஏட்டளவிலே அன்று முதல் இன்று வரை பின்பற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயல் மக்களை பற்றி எசாயா இறைவாக்கினர் கூறுகின்றார். இந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பதில்லை, ஆண்டவருடைய பாதையிலே இவர்கள் நடப்பதில்லை, கடவுளை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது காது கேளாதவர்களின் காதுகள் எல்லாம் கேட்கப்படும், பார்க்க முடியாதவர்களின் கண்கள் எல்லாம் பார்வை பெறும், நடக்க முடியாமல் ஆண்டவருடைய வழியிலே நடக்காமல் இருக்கின்றவர்களின் கால்கள் எல்லாம் மான் போல துள்ளி விளையாடும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான திருக்கரங்களால் நிகழவிருக்கின்ற புதுமைகளை பற்றியும் மக்களுடைய மனமாற்றத்தை பற்றியும் எசாயா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்திலே முன்குறித்து அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பேச முடியாத, காது கேட்க முடியாத ஒருவரை குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவிடம் அவர்கள் அழைத்து வருகின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவரை உடனடியாக குணப்படுத்தாமல் பல்வேறு செயல்களை செய்வதை இன்றைய நற்செய்தி ஒவ்வொன்றாக அழகாக சுட்டி காட்டுகின்றது. கூட்டத்திலிருந்து அவரை தனியே அழைத்து செல்லுகின்றார்.
பிறகு அவரது காதுகளிலே தனது விரலால் தொடுகின்றார், விரலை இடுகின்றார். பிறகு உமிழ்நீரால் அவரது நாவினை தொடுகின்றார். அவருடைய நிலையை பார்த்து பெருமூச்சு விடுகின்றார். ஏனென்றால் இயேசு வாழ்ந்த காலத்திலே உடலிலே இருக்கின்ற குறைகள் ஒவ்வொன்றும் ஒரு மனிதனுடைய பாவத்தின் விளைவாகவும் அவனுடைய முன்னோரின் பாவத்தின் விளைவாகவுமே அவனுக்கு இந்த நிலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று மக்கள் எல்லோரும் கருதி அவனை சபிக்கவும் அவனை ஒதுக்கி வைக்கவும் செய்தார். இப்படிப்பட்ட குறைகளோடு இருக்கின்றவர்களை யாரும் எளிதிலே சென்று பேசுவது கிடையாது, அவர்களிடம் உறவை ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது. உடலில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் அவர்களுக்கு இந்த மனிதர்கள் குறைகளை ஏற்படுத்துகின்றார்கள். எனவே தனிமையிலே, தாழ்வு மனப்பான்மையிலே, சமுதாயத்தோடு ஒன்றித்து வாழ முடியாமல் இருந்த அந்த நபரை ஆண்டவர் இயேசு அன்போடு அவரை தனிமையிலே அழைத்து செல்லுகின்றார். பிறகு அவரோடு உரையாடுகின்றார், அவரை தொடுகின்றார், அவரை அரவணைத்து ஆசீர்வாதம் பண்ணுகின்றார், அவருக்கு எல்லா விதமான நலன்களையும் அவர் வழங்குகின்றார். எனவேதான் இன்றைய 2வது வாசகத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை அழகாக திருத்தூதர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், சமூகத்திலே உயர் அந்தஸ்திலே இருக்கின்றவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான வரவேற்பும் மரியாதையும், ஏழைகளை பார்க்கின்ற பொழுது வேறு விதமான நடவடிக்கைகளும் நாம் ஈடுபடுகின்றோம். இறைவனுடைய படைப்பிலே அனைவரும் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள், அனைவரும் மனித மாண்போடு வாழ தகுதியுடையவர்கள் என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பதை இன்றைய நற்செய்தியின் இறுதி வசனம் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. இதை கண்டவர்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் என்று அவர்கள் கூறி முடிக்கின்றார்கள். தொடக்க நூல் முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். கடவுள் உலகிலுள்ள யாவற்றையும் 6 நாட்கள் படைத்த பிறகு எல்லாவற்றையும் பார்க்கின்றார். அவை அனைத்தும் மிகவும் நன்றாக இருப்பதாக அவர் காண்கின்றார். பிறகு அவர் ஓய்வெடுக்க உறங்கச் செல்லுகின்றார். ஆனால் மனிதன் தனது கீழ்ப்படியாமையாலும் பாவத்தினாலும் கடவுள் அழகுற படைத்த இந்த உலகை அவன் சீரழித்து விடுகின்றான். சீரழிந்து போயிருக்கின்ற இந்த உலகையும், பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகையும் ஆண்டவர் இயேசு மீண்டும் எல்லாவற்றையும் சரி செய்து நன்றாக செயல்படுவதை ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த முதல் படைப்பிலே இங்கு புது படைப்பாக உலகம் புது பொலிவை பெறுகிறது என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. பள்ளியிலே மாணவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கப்பட்டது. உலக வரைபடம், வேர்ல்டு மேப் ஒன்றை பல பக்கங்களாக கிழித்து ஒவ்வொரு குழுவிடமும் ஒப்படைத்தார்கள். இந்த கிழிக்கப்பட்ட இந்த உலக வரைபடத்தை நீங்கள் விரைவாக ஒன்று சேர்க்க வேண்டும். யார் முதல்ல ஒன்னா அழகா அடுக்கிறீங்களோ, இந்த மேப்பை கொண்டு வரீங்களோ, அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எல்லா குழுக்களும் மிகவும் திணறிக் கொண்டிருந்தார்கள். எப்படி வச்சாலும் அந்த மேப் ஒழுங்கா வரமாட்டேங்குது. ஆனால் ஒரே ஒரு குழு மட்டும் விரைவாக அந்த உலக வரைபடத்தை சரியாக செய்து நேராக அடுக்கி வைத்திருந்தார். எல்லோருக்கும் ஆச்சரியம். எப்படி இந்த உலக வரைபடத்தை இப்படி சுக்குநூறா கிழிச்சு கொடுத்தோம், உடனடியாக சரி பண்ணிட்டீங்களே, எப்படி கரெக்டாக வச்சிங்க அப்படி என்று அந்த குழுவில் இருக்கின்ற மாணவர்களை பார்த்து கேட்ட பொழுது அவர்கள் ஒரு விபரத்தை கூறினார்கள். முதல்ல நாங்கள் வச்சு பார்த்தோம், சரியாக வரல. பின்பக்கம் திருப்பி பார்த்தா ஏதோ ஒரு மனிதனுடைய உருவம் தெரிந்தது. அதனால் நாங்கள் இந்த மேப்பை திருப்பி வச்சு அந்த மனிதனுடைய உருவத்தை சரியாக தலையிலிருந்து கால் வரை அடுக்கி கொண்டே வந்தோம். பின்பக்கம் திருப்பி பார்த்தால் உலகத்தின் வரைபடம் அழகாக நேர்த்தியாக சேர்க்கப்பட்டது என்று கூறினார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உலகில் இருக்கின்ற மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாம் இறைவன்பால் திறக்கப்பட்டால் இந்த உலகம் சரி செய்யப்படும். இன்றைய புதுமையிலே ஆண்டவர் இயேசு எஃபெத்தா, திறக்கப்படு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவது இன்று நம்மையும் பார்த்து நமது உள்ளங்களை நீங்களும் திறந்து கொள்ளுங்கள், வணங்கா கழுத்துடையவர்களாய் அந்த இஸ்ராயல் மக்களை போல் இராதீர்கள்,
ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க உங்களது காதுகளை திறங்கள். ஆண்டவருடைய பாதையிலே நடக்க உங்களது விழிகளை திறந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை நீங்கள் கடைபிடிக்க உங்களது உள்ளத்தை திறங்கள் என்று எஃபெத்தா, திறக்கப்படுக என்ற வார்த்தையை இன்றும் நம்மை நோக்கி கூறுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையும் இறைவனுடைய திருவுளமும் அவருடைய வழிகாட்டுதலுமே நமக்கு வாழ்வையும் நிறைவையும் தருவோம். அதுவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருவதாக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வழிகளிலே நமது உள்ளங்களும் நமது எண்ணங்களும் திரும்பப்பட ஆண்டவருடைய வழிகாட்டுதலை வேண்டி நமது மன்றாட்டுகளை இப்பொழுது சமர்ப்பிப்போம். ஏழையோரின் பராமரிப்பே என் இறைவா, நீர் கொண்டிருக்கும் அடித்தள பார்வை எம்முள் தங்கவும், இதனால் எம்முடன் இருப்போரில் எளியோரை அதிக ஆர்வத்தோடு அன்பு செய்து அதன் மூலம் இறையாட்சி படைக்கவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையின் தலைவரே இறைவா, எம் தன்னலப்போக்கால் எம் தாயாகிய இயற்கை அன்னையை சூறையாடி சின்ன பின்னமாக்கிவிட்டோம். இயற்கை நலம் பேணி உயிர் பன்மையை போற்றி மரங்கள் வளர்த்து இயற்கையின் பராமரிப்பாளராக நாங்கள் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சி வேந்தே இறைவா, இயேசு கனவிலே வைத்திட்ட இறையாட்சியை நனவாய்க்கிட எம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எம்முள் சமத்துவம் பெருகி மானுட மதிப்பு வளர்ந்து பொதுநலம் ஓங்கி இறையாட்சி அமைந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேந்தருக்கெல்லாம் அரசே இறைவா, என் தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடும் இவ்வேளையில் அவர்களின் தன்னலப்போக்கு மறந்து மக்கள் நலம் பேணும் நல்ல தலைவர்களாக வாழ அவர்கள் வாழ்ந்திட அவர்களை வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, இதோ உமது வார்த்தையை நாங்கள் கேட்கவும் உமது வழிகளை கடைபிடிக்கவும் தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் கேட்டுள்ளோம்.
இதோ எங்களது உள்ளத்தை திறந்து நாங்கள் கேட்டவற்றை எல்லாம் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், என் ஆன்மீக உணவாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், எம்மை ஏற்றிடுவாய், இயேசுவின் உருவாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், எம்மை ஏற்றிடுவாய், இயேசுவின் உருவாய் மாற்றிடுவாய். பொன்னும் போலமும் என்னிடம் இல்லை, என்னையே உமக்கு தருகின்றேன். உழைப்பின் பயனாம் அப்பமிதோ, ஏழைகள் வாழ்ந்திட வளம் தருமே, சிந்திடும் கண்ணீர் கிண்ணத்திலே அதை திராட்சை ரசமாய் தருகின்றேன். உயருரு மாந்தர் உயர்ந்திடவே, தூயவதயவாய் ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், எம்மை ஏற்றிடுவாய், இயேசுவின் உருவாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், எம்மை ஏற்றிடுவாய், இயேசுவின் உருவாய் மாற்றிடுவாய். பொன்னும் போலவும் என்னிடம் இல்லை, என்னையே உமக்கு தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபையின் நலனுக்காகவும் உமது கையிலற்ற திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. உண்மையான அர்ப்பண வாழ்வுக்கும் அமைதிக்கும் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்று உமது மகத்துவத்திற்கு உகந்த ஆராதனை புரிய அருள் தாரும். இந்த பலியை ஒப்பு கொடுப்பதற்காக ஒன்றிணைந்து வந்துள்ள நாங்கள் எங்கள் வாழ்விலும் ஒருமனப்பட்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க
திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்துள்ளார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை நணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவனும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவு உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் விரைவான நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்துள்ளோம்.
தந்தையே இறைவா, இதோ மாதாவின் திருத்தலத்திலே இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் உம்பாள் திருப்பியருளும். நீரே அவர்களுக்கு வழிகாட்டியருளும். பல்வேறு தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் கஷ்டங்களோடும் மனக்கவலைகளோடும் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே உமது ஆறுதலையும் ஆசிரியும் பொழுது அன்னையின் வழியாக எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடர்பை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடரும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாகும். எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே, என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைத்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா, என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. சோதனையின் போது சொந்தமாகவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா, பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒளியும் போது பாதுகாக்கவா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா, என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே, என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அருள் உருவாகிய இறைவா,
உமது வார்த்தையால் எங்களுக்கு வாழ்வளித்து உணவினால் ஊட்டமளிக்கின்றீர். இந்த பெரும் கொடைகளை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் நிபந்தனையற்ற அன்போடு ஒருவரையொருவரை ஏற்றுக்கொண்டு திறந்த மனதோடும் துணிவோடும் உமக்கு சான்று பகர வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இறையன்பின் மறைப்பு